படிச்சிட்டு இருக்கியா? ஆமாங்க அத்தை, இன்னும் 2 நாள்ல மாடல் எக்ஸாம்ஸ் வருது, அதுக்கு தான் படிச்சிட்டு இருக்கேன். இதுவே நான் படிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா இல்ல பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கேன்னு கேனத்தனமா ஒரு பதில சொல்லுவா. எங்க சித்தி கேட்கவும் படிச்சிட்டு இருக்கேன் 2 நாள்ல மாடல் எக்ஸாம்னு எவ்வளவு தெளிவா பதில் சொல்றான். நானா உனக்கு தொக்காடி? அத்தை, இங்க சாய் ஜனனி எல்லாம் காணோம். வருவாங்கம்மா, நானும் ஆதியும் முன்னாடி கார்ல வந்துட்டோம். அவங்க 2 பேரும் ஸ்கூட்டில பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஓ சரிங்க அத்தை. அப்பா அண்ணெல்லாம் எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்க அத்தை. அப்பா நம்ம வீட்டில் தான் இருக்காரு. அண்ணன் ஒரு சின்ன பிரச்சனையில அப்பாட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அவன் கம்பெனி பக்கத்துலேயே ஒரு சின்ன ரூம் எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஆமாம்மா தெரியும், உன் கல்யாண பிரச்சனை தானே. சரி பரவாயில்ல, அது எல்லாரும் அண்ணனுக்கும் இருக்கிறது தான். அப்புறம் அண்ணன் கிட்ட பேசினியாமா நீனு? இல்லத்த, அதுக்கப்புறம் பேசல. ஆனா அண்ணன் காலேஜ் வாசல்ல நின்றுட்டு இருந்தா என்கிட்ட பேசணும்னு. அப்பா கொஞ்ச நேரம் பேசினது தான், அதுக்கப்புறம் என்ன பேசல. எனக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கனால நானும் படிச்சுட்டு அதெல்லாம் ஞாபகமே வர மாட்டேங்குது. பரவாயில்ல, நல்லா படிமா, படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். ஆமாத்த. மாமா, அத்தைக்கு ஜூஸ் போடுறதுக்கு ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரூட்ஸ் கூட இல்ல. நீங்க வேணா கடையில போய் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இல்லனா ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? யார சொல்றா? யார் எங்க மாமா? என்ன மாமா முழிச்சிட்டே நிக்கிறீங்க? போங்க. நம்மளுக்கு தெரியாம வேற எவனாவது வந்துட்டானா? யாரா அவன்? ஐயோ ஆதி மாமா, உங்களை தான் சொல்றேன். யாரை தேடிட்டு இருக்கீங்க? என்னது ஆதி மாமாவா? அப்ப இன்னைக்கு ஃபுல்லா ஒரு சம்பவம் இருக்கு. என்னமா சொன்ன? அது வந்து மாமா, ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரூட்ஸ் எல்லாமே தீந்து போயிடுச்சு. அத்தைக்கு ஜூஸ் போடுறதுக்கு கூட எதுவுமே இல்ல. அதான் போய் ஃப்ரூட்ஸ் இல்லனா ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்டேன். ஆதி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா, எனக்கு ஜூஸ் எல்லாம் ஒன்றும் குடிக்கணும் போல இல்ல. அதான் நிலா, டைம் ஆயிடுச்சுல, நம்ம டைரக்டா சாப்பிட்டுக்கலாம். என்ன சித்தி? சரிப்பா. சித்தி, அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நிலா சூப்பரா சமைப்பா. அவ சாம்பார்லாம் வச்சானா அப்படியே இந்த அப்பார்ட்மெண்ட்டே மணக்கும்னா பாத்துக்கோங்களேன். அவ்வளோ ஸ்மெல்லு, செம்மையா சமைப்பா. அப்புறம் நேற்று நைட்டு தோசைக்கு ஒரு தக்காளி சட்னி அரைச்சா பாருங்க, அப்பா என்ன டேஸ்ட், வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. எதுக்கு இப்ப அவன் சம்பந்தமே இல்லாம நம்மள புகழ்ந்துட்டு இருக்கான்? பைத்தியக்காரன், ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கானோ? அப்படியா? நிலாவுக்கு சமைக்கவே தெரியாது, நான் தான் ஃபுல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன்னு அன்னைக்கு அம்மா சொன்னாங்கப்பா. நீ என்னடானா சூப்பரா சமைப்பா, செம்மையா சமைப்பான்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ சித்தி, நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் ஏதோ ஒன்று ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணா அது வேற லெவல் டேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா என்ன, அதை டேஸ்ட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சு. நிலாக்கு மாடல் எக்ஸாம் இருக்கனால இன்னைக்கு சமைக்க முடியாது. நான் என்ன இன்னைக்கு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துறேன் சித்தி. அவ எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய விருந்தாவே வைக்க சொல்றேன். எது பெரிய விருந்தா வப்பியா? டேய், எனக்கு ஒரு காஃபி கூட ஒழுங்கா போட வராதுடா. நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. சரி ஆதி, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நிலா கையால நானும் சாப்பிடணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரேன், நிலா கையால பெரிய விருந்தே சாப்பிட்றேன். நிலா, இங்க ரெஸ்ட் ரூம் எங்கம்மா இருக்கு? அத்தை, கிச்சனுக்கு சைட்ல இருக்குத. சரிம்மா, இந்த போயிட்டு வரேன். ஹலோ மேடம். என்னது இது திடீர்னு மாமன்லாம் கூப்பிடுறீங்க? அப்படிலாம் நீங்க ஒன்றும் கூப்பிட வேணாம். எப்போதும் போல ஆதித்யானே கூப்பிடுங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. ஓஹோ, இவங்கள மாமான்னு வேற ஆசைப்பட்டு கூப்பிடுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? ஹலோ, நான் முன்னாடி என்ன சொன்னேன்? வீட்டுக்கு மட்டும்தான் நம்ம 2 பேரும் யாரோ, வெளியே நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கணும்னு சொன்னேன்ல. உங்க சித்தி உங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கணும். என்ன புரிஞ்சுதா? ஹை, இந்த டீலிங் நல்லா இருக்கே. அப்ப வெளியிருந்து யாராவது வீட்டுக்கு வந்தா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கணும். அதே மாதிரி நம்ம யார் வீட்டுக்காவது போனா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கணும். ஜாலியா இருக்குமே. அப்போ பாருடி, தினமும் யாரையாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அப்படி இல்ல உன்னை யார் வீட்டுக்காவது கூட்டிட்டு போறேன். அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் என் கூட ஒய்ஃபா நடிப்பல்ல, அது போதும்டி எனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க சித்தி எப்போ உங்க வீட்டுக்கு கிளம்புவாங்க? இல்ல, தப்பான நோக்கத்துல கேட்கல. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கிறத எப்ப நிப்பாட்டணுங்கிறதுக்காக கேக்குறேன். தெரியலமா, நாளைக்கு எங்க சித்தியோட ஹஸ்பண்ட்க்கு நினைவு நாள். அவங்க வீட்லயே இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். சாயும் ஜனனியும் வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் வேணாமே, நம்ம வீட்டுல இருந்தா ஒரு புதுசா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமே, வேற மாதிரி இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு தான் இங்கே கூட்டிட்டு வந்தேன். அதனால இன்னைக்கு நைட் இங்க தான் ஸ்டே பண்ணுவாங்க. பட் நாளைக்கு நைட்டு இல்லைன்னா நாளாண்டைக்கு காலையில கூட்டிட்டு போய் விடலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ நாளைக்கு ஃபுல்லாவே எனக்கு ஒய்ஃபா தான் நடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆதினா, சாயக்கா, ஜனனி வாங்க. நிலா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்க்கா. வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. இல்ல இருக்கட்டும்மா. அம்மா எங்க காணோம்? அம்மா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. சாய், நீ உட்காரு. என்ன நிலா, எக்ஸாமா? ஆமா ஜனனி, நாளைக்கு ஒரு நாள் லீவு, அதுக்கு அடுத்து 2 நாளா எக்ஸாம்ஸ் தான். உனக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா? எனக்கு நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்குது நிலா. நிலா, ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா பொட்டிக் வாயேன், நிறைய புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. இல்ல உனக்கு பிடிச்சிருந்தா நீ ட்ரெஸ் எல்லாம் வேணும்னு எடுத்துப்பல, அதுக்காக சொன்னேன். வரேன்க்கா. எனக்கும் ஒரு நாள் உங்க பொட்டிக்கு வரணும்னு ஆசை. கண்டிப்பா வரேன். எங்கடி 2 பேரும் போய் சுத்திட்டு வரீங்க? காருக்கு பின்னாடி வாங்கன்னு சொல்லி தானே வந்தேன். காருக்கு பின்னாடி தான் வந்தோம். சிக்னல் போட்டாங்க, நீங்க அதுக்குள்ள முன்னாடி போயிட்டீங்க. சிக்னல் நிக்காம அப்படியே சரன்னு கார் பின்னாடி வர முடியுமா?
இந்த கதையெல்லாம் நல்லா பேசு ஜனனி. நீ எங்க போய் எங்க ஊர் சுத்திட்டு 2 பேர் வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போய் அந்த சேட்டா கடையில பானிபூரி தானே தின்னுட்டு வரீங்க. என்ன சாய், அம்மா இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க? ஏய், உங்க 2 பேரும் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அங்கெல்லாம் போய் பானிபூரி சாப்பிடக்கூடாதுன்னு. ஐயோ இல்ல ஆதினா, அது அந்த பானிபூரி கடையை கிராஸ் பண்ணிட்டு வேற எங்கேயுமே போக முடியல. அந்த ஸ்மெல் அப்படியே இழுக்குது. டேஸ்ட் ஐயோ வேற லெவல்ல இருக்கும் தெரியுமா. நீ ஒரே ஒரு நாள் சாப்பிட்டு பாருண்ணா. மூஞ்ச உடச்சிருவேன். நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னைய வேற சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய், நீங்க சொல்றது அந்த ஆர்ஆர் மால் பக்கத்துல இருக்குமே அந்த சேட்டா கடையோட பானிபூரியா? ஆமா நிலா, உனக்கும் தெரியுமா? ஐயோ, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கடை அது. எப்போதுமே அந்த சைடு கிராஸ் பண்ணா பானிபூரி சாப்பிடாம போவே மாட்டேன். உங்களுக்கும் பிடிக்குமா? தோ எல்லாம் செட்டு சேர்ந்துச்சுங்கல்ல. ஏதோ சாப்பிடாதீங்கன்னு சொல்றோமோ அதுக்கு ஏதோ செட்டு சேர்ந்துட்டு எல்லாம் கூட்டமா போக வேண்டியது. சரி சித்தி, நிலா, உங்க 2 பேருக்கும் என்ன சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் இப்பவே ஆர்டர் பண்றேன். ஆதி, எனக்கு 2 இட்லி இருந்தா போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். என்னது இட்லியா? சித்தி என்ன விளாடுறீங்களா? டிஃப்ரெண்டா ஏதாவது சொல்லுங்க சித்தி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இட்லியவா போய் சாப்பிடுவீங்க? உங்களுக்கு வேணா நான் நான் ஆர்டர் பண்ணவா? நானா? சரி ஓகே பண்ணு. நிலா உனக்கு? எனக்கு ஒரே ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாமா. இது மாமாவா? இதே போல இருந்து சித்தி வந்ததுல இருந்து எப்ப வரைக்கும்? சித்தி போற வரைக்கும். சரி ஓகே, நான் ஆர்டர் போட்டுட்டு வரேன். அப்புறம் நிலா, நீ படிச்சு முடிச்சிட்டேன்னா எல்லாரும் கூடயும் உட்காந்து பேசிட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க மாமா. அப்புறம் எங்க 2 பேர்கிட்டயும் தான் கேட்டீங்க, சாய் கிட்டயும் ஜனனி கிட்டயும் என்ன பிடிக்கும்னு கேட்கவே இல்ல. அந்த 2 மண்டைங்களுக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நானே ஆர்டர் போட்டுருவேன், அதுங்கட்டெல்லாம் கேட்க மாட்டேன். மாமா, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு விஷயம் சாப்பிட பிடிக்கும்னு தோணும், நாளைக்கு வேற ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க மாமா, என்ன வேணும்னு. அப்புறம் அவங்க மைண்ட்ல வேற ஏதாவது இருக்க போகுது. இல்ல நிலா, எல்லா டைமும் அப்படிதான். எங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு ஆதினா பார்த்து செய்வாரு. இப்ப கூட நாங்க என்ன சாப்பிடணுன்றது ஆதினாக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் இது சாப்பிடணும்னு நினைச்சாலே போதும், ஆதினா உடனே வாங்கி கொடுத்துருவாரு. சரி ஓகே, அப்புறம் டாஸ்க் வச்சுக்கலாம். ஆதி மாமா உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை ஆர்டர் பண்ணட்டும். அவர் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காருன்றதை வெளியே சொல்ல வேண்டாம். ஆனால் நான் தனியாக சாய் கிட்டேயும் ஜனனி கிட்டேயும் கேட்குறேன் அவங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு. ஸோ சேமா ஆர்டர் பண்ணது வருதா இல்லை இல்லையான்னு பார்ப்போம். சூப்பர், நல்ல டாஸ்க். கண்டிப்பா ஆதியானா தான் வின் பண்ணுவாரு. பார்க்கலாம். மாமா, ஆர்டர் போட்டுட்டு நீங்கள் அந்த ஆர்டரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க. அது எப்படிமா பண்ண முடியும்? ஏன்? நீ தான் வாட்ஸ்அப்ல என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கியே. பிளாக் பண்ணி வச்சிருக்காளா? ஏன்? அது வந்து அத்தை, ஒரு குட்டி சண்டையில் 2 பேரும் மாற்றி பிளாக் பண்ணிக்கிட்டோம். அவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு போல, நான் கவனிக்கல. அதான், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்படி தான் அத்தை 2 பேரும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லலாம் சும்மா பிளாக் பண்ணி அன்ஃபாலோ பண்ணிலாம் விளையாடிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு சும்மா நல்லா இருக்கும்ல, அதான். மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? பரவாயில்லையே, நல்லா குட்டி சண்டையெல்லாம் போட்டுட்டு ஜாலியா தான் இருக்கீங்க இல்ல? ஜாலியா இருந்துட்டாலும். ஆமாத்த. சரி வாங்க, நம்ம உள்ள போலாம். கண்மணி, ஸ்ரீ எதுக்கு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? லூசா நீ? ஸ்ரீ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஸ்ரீ. என்ன நடக்கும்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. இதில் ரொம்ப மிஸ் பண்றேன். கார்த்திக்கு கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எங்க கூட்டிட்டு போனாரு இதழ் குட்டிய, அவர் எங்க போனாருன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு ஸ்ரீ. இதெல்லாம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டீங்களாடி? வீட்டில் என்ன சொல்லணும், வீட்டில் என்ன சொல்லக்கூடாதுன்னு. ஏடி திடீர்னு கார்த்திக் இப்படி ஒரு முடிவு எடுத்து வீட்டில் சொன்னாரு? இதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட இப்படி சொல்லவே இல்லடி. எல்லாரோட சம்மதத்தோடய நம்ம கல்யாணம் நடக்கணும்னு தான் சொன்னாரே தவிர உடனே இதில் என் பொண்ணு தான் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு எல்லாமே சொல்லவே நினைக்கிற சொல்லவே இல்லடி. என்னடி மாமா எப்படி சொன்னாரு தெரியுமா கார்த்திக் கிட்ட? இதை பத்தி எதுவும் சொல்லாதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னாரு. இருந்தாலும் கார்த்திக் இப்படி சொல்றதை கேட்காம இப்படி டக்குன்னு சொல்லிட்டு போனா எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இப்ப கீழே பாரு, உனக்கு வேற மாப்பிள்ள பார்க்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? எதுக்கு கார்த்திக் இப்படி பண்றாரு? என்ன சொல்ற ஸ்ரீ? எனக்கு வேற மாப்பிள்ள பார்க்கணும், வேற கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா? ஐயோ, என்னால சத்தியமா முடியாது ஸ்ரீ. கார்த்திகையும் இதெல்லாம் விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாது. ஆனா கீழே செம்பாண்டியும் அந்த அண்ணனும் அதான் கண்மணி பேசிட்டு இருக்காங்க. இல்ல ஸ்ரீ, என்னால சத்தியமா முடியாது. இதழ் குட்டி என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவா. கண்டிப்பா அவளுக்காகவாது நான் கார்த்திக் கூட சேர்ந்து வாழணும். ராஜா மாமா எங்க? அவர் கார்த்திகை தேடி தான் போனாரு. ஆனா இப்பதான் கால் பண்ணாரு, கார்த்திக் எங்கேயுமே இல்ல, வீட்டுக்கு எதுவும் வந்தாரான்னு. வீட்டுக்கும் வரல, எங்க தெரியும் கிடைக்கல, எங்க போனார்னே தெரியல. ஐயோ ஸ்ரீ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. எனக்கு வேற கல்யாணம் வேணாடி, சத்தியமா நான் பண்ணிக்க மாட்டேன். கார்த்திக்கும் இதெல்லாம் இல்லாம என்னால ஒரு வாழ்க்கையை நினைச்சே பார்க்க முடியாது. ஐயோ. சரி ஓகே, அழுகாத. அப்படிலாம் உன்னை மீறிட்டு போய் உன்னை ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாரு. இந்த விஷயத்துக்கு தாண்டி நான் ரொம்ப பயந்தேன். அதனால தான் கார்த்திக் எனக்கு பிடிச்சிருந்தோம் ரொம்ப நாள் அவர்கிட்ட சொல்லாமையே இருந்தேன். ஃபர்ஸ்ட் வீட்டில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார்த்திக் கிட்ட சொல்லலான் இருந்தேன். எனக்கு இப்போ கஷ்டமா இருக்கு ஸ்ரீ. ஆமா, கீழே எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தாங்க ஸ்ரீ?
ஏய் இப்போ எல்லாருக்கும் என்ன பயம் தெரியுமா? உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் கார்த்திக்கோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி அவங்க ஏதாவது குட்டி கலாட்டம் பண்ணுவாங்க, இல்லை அவங்க ஏதாவது ஒன்று சேர்ந்துருவாங்கன்றதான் இப்போ எல்லாரோட பயமுமே. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் தான். பட் லீகலாக பார்த்தா அவங்க 2 பேரும் டிவோர்ஸ்ட் ஆனவங்க. ஸோ லீகலி இட் இஸ் நாட் அக்செப்டட். பட் நம்ம வீட்டுக்கு அது புரிய வைக்கணுமே. எவ்வளோ தூரம் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் அங்கே ப்ராப்ளம். ஐயோ, ராஜா மாமா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இந்த கார்த்திக் தான் அவசரப்பட்டு எல்லாத்தையுமே கொட்டிட்டாரு. இப்போ நான் தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் பாவம், கண்டிப்பாக என்ன மிஸ் பண்ணுவா. நான் இல்லாமல் சாப்பிட மாட்டேன், நான் இல்லாமல் தூங்க மாட்டான். அவன் இப்போ என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியல. ஸ்ரீ கண்மணி ப்ளீஸ் அழாத. நீ அழுகுறத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. நீ கவலைப்படாதடி. ராஜா மாமா போயிருக்கார்ல, கண்டிப்பாக கூட்டிட்டு வருவாரு. எப்படி ஸ்ரீ? வாய்ப்பே இல்லடி. கார்த்திக் மறுபடியும் வீட்டுக்கு வர மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும். அவரை போனது தான். அடுத்து நம்ம வீட்டில் சம்மதம் தெரிவிக்கிற வரைக்கும் வர மாட்டாரு. எனக்கு கார்த்திகை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் இதழ் கொட்டியவாதே என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் இல்லடி, கண்டிப்பாக வருவார். நீ வேணா கார்த்திக்கு கால் பண்ணி பாரு. எத்தனை வாட்டி கால் பண்ணிட்டேன் தெரியுமாடி. அவ்வளோ மெசேஜ் அனுப்புகிறேன். இதழ் குட்டியவாது என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட அட்லீஸ்ட் காமிங்க, வீடியோ காலாவது பண்ணுங்கன்னு அத்தனை மெசேஜ் பண்ண, அத்தனை கால் பண்ண, எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணலடி. ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரோ? இதழ் குட்டியை வச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக மாட்டாருடி. அவளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு பயப்படுவார். அதெல்லாம் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டார். ஆனால் எங்கே போனாருன்னு தான் தெரியல. கண்மணி, ராஜா மாமா, கார்த்திக் வந்துட்டாரா? இதழ் குட்டியை பார்த்தீங்களா? இதில் கூட்டிகிட்டு வந்திருக்காரா? மாமா எங்கே இருக்காங்க சொல்லுங்க. கண்மணி, இல்லம்மா, எங்க தேடியும் கார்த்திக்கையும் இதழ் குட்டியும் காணோம். எங்க போனாங்கன்னே தெரியல. அதான் உனக்கு தெரிஞ்சு யாராவது கார்த்திக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்காங்களா, இல்ல வேற எங்கேயாவது கார்த்திக் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதாவது யோசிச்சு பாரு. அப்படி ஏதாவது சொல்லு, நாங்க தேடி போய் பாக்குறேன். ஐயோ இல்லை மாமா, கார்த்திக் அப்படி போகிற ஆளே கிடையாது. ஹாஸ்பிட்டல் விட்டா வீடு விட்டா ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பார். அவருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்னு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற 2 டாக்டர்ஸ் மட்டும்தான். மற்றபடி நான் மட்டும்தான் அவருக்கு உலகம், நான் மட்டும்தான் அவருக்கு எல்லாமே இருந்தார். வேற எதுவுமே அவருக்கு இல்லை மாமா. சரி, நீயாவது கார்த்திக்கு கால் பண்ணி கேட்கலாம்ல. மாமா, அவன் நிறைய வாட்டி கால் பண்ணி கேட்டுட்டா, மெசேஜும் நிறைய பண்ணிட்டா. கார்த்திக் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாரு. மாமா, செம்பா அண்ணையும் அண்ணனும் என்ன பேசிட்டு இருக்காங்க? எனக்கு வேற கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்களா? சத்தியமா கார்த்திகை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாமா. கார்த்திக் தான் என் ஹஸ்பண்ட், இதழ் தான் என் குழந்தைன்னு ரொம்ப நாளாவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னால வேற கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது மாமா. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எனக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க மாமா, ப்ளீஸ். கண்மணி, உன்னை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கார்த்திக்கையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவரோட குழந்தைக்காக யோசிக்கிறாரு, உனக்காக யோசிக்கிறாரு. இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் நம்ம மனசார ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடந்தா போதும்னு நினைக்கிறாரு. அதுவும் கரெக்ட் தான் கண்மணி. ஆனா நம்ம வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்றதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேணாம்னு சொன்னேன். பட் ஓகே, சொல்லிட்டாரு. இது எப்படி சால்வ் பண்றதுன்னு அடுத்து பார்க்கலாம். நீ கவலைப்படாம இரு. ஆனா ஒன்னு சொல்றேன் கண்மணி, வீட்டுல வேற மாப்பிள்ள பாக்குறாங்க, வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு நினைச்சு அவசரப்பட்டு மட்டும் எந்த முடிவும் எடுத்துறாத. எல்லாரோட சம்மதத்தோட கண்டிப்பா உங்களுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? மாமா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கீழே கண்மணியும் அந்த அண்ணனும் பேசினதை வச்சு கண்டிப்பா நான் சொல்றேன், கண்மணியும் கார்த்திக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. லூசு, எனக்கு அவங்க பேசினதை வச்சு நல்லாவே தெரியுது அவங்க கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு. ஆனா கண்மணிக்கு கொஞ்சமாவது ஆறுதல் சொல்லணும்ல, அதுக்காக சொன்னேன். உடனே உண்மையை போட்டு டப்புன்னு உடைக்காத. அவளுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும்ல. என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அதுதான் மாமா ரியாலிட்டி. தப்பான நம்பிக்கையை கொடுத்து அவ மனசுல நம்பிக்கை ஆசை வளர்க்காதீங்க. இப்போதைக்கு இப்படி மெயின்டைன் பண்ணு ரோஜா. எனக்கு பயமா இருக்கு. கண்மணி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா அதுக்கப்புறம் அந்த இழப்பை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. இதழ் நீ என்ன பண்ற? இதழ் அம்மா கிட்ட வாடா தங்கமே. அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ற. இதழ் நீ சாப்பிட்டியா? நான் ஊட்டி விட்டா தானே சாப்பிடுவேன். தூங்குனியா? என்ன பண்றேன்னு கூட தெரியல. செல்லக்குட்டி, இதழ் தங்கம், பட்டி குட்டியா நீங்க, மயிலு குட்டியா நீங்க, என்னடி தங்கம் அப்பா கிட்ட வந்துட்டீங்களா? இனிமே அப்பா தான் உங்களை பாத்துக்க போறேன். அழகு தங்கம், மயிலு. அச்சுக்குட்டி, இதழ் குட்டிக்கு சிரிப்பு வருதடி. இப்படியே உங்களை கொஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக அப்பா என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அது என்னன்னே தெரியல இதழ். உனக்கும் அம்மாக்கும் ராசியே இல்லை போல. உன்னை பெத்தவளும் உன்னை விட்டுட்டு போயிட்டான். இப்ப உன்னை வளர்த்தவளும் விட்டுட்டு போயிடுவாளான்ற நிலைமையில இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இதழ். உனக்கு எப்போதுமே அப்பா தான் போல.
அம்மான்ற ஒருத்தவங்க இனிமே உன் லைஃப்லயே கிடையாது போல. நான் தான் அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதையா வாழ்ந்தேன். அட்லீஸ்ட் என் குழந்தையாவது எல்லாரு கூடயும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது இப்ப நடக்காமே போச்சு. இதில் அம்மா இல்லாத ஒரு குழந்தைய நான் எப்படி வளர்க்க போறேன்னு எனக்கு தெரியல. ஒரு அப்பாவா இருந்து உன்னை எப்படி கரை சேர்க்க போறேன், உனக்கு எப்படி எல்லாமே பண்ண போறேன்னு எனக்கு புரியல. ஆனா உனக்கு நான் எனக்கு நீனு இருக்கணும்னு மட்டும் தெரியுது. அம்மாவை இனிமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அம்மாவா அவங்க வீட்டுல எப்ப நம்மளை கூப்பிடுறாங்களோ, அம்மாவோட வீட்ல இருந்து எப்ப நம்மள கூப்பிடுறாங்களோ அப்பதான் நம்ம போகணும். என்ன மட்டும் அவங்க ஏத்துக்கிட்டா பத்தாது, நம்ம 2 பேரையும் சேர்த்து ஏத்துக்கணும் இதழ். அப்பதான் நம்ம கண்மணி அம்மா கிட்ட போக முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு இதழ். உனக்கு நான் எனக்கு நீனு தான் அது வரைக்கும் இருக்கணும். புரியுதா தங்கம்? அப்பா அம்மா அம்மா வேணும். சோச்சி சோச்சி சாப்பிடணும். அம்மாட்ட சாப்பிடணும். சோச்சி வேணும். இதழ் குட்டிக்கு பசிக்குதா? இரு, அப்பா உனக்கு சோச்சி ஊட்டி விடுறேன். இல்ல, அம்மாட்ட தான் சோச்சி சாப்பிடணும். அம்மாட்ட போகணும். இதில் அப்பா ஊட்டி விடுறேம்மா, ப்ளீஸ்மா. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. அம்மா பாவம், அவங்க வீட்டில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா நம்ம கிட்ட வருவா. அது வரைக்கும் நான் உனக்கு ஊட்டி விடுறேன் இதழ், ப்ளீஸ்மா. அப்பா கிட்ட சாப்பிட்டுக்கோ இதழ், ப்ளீஸ் தங்கம். என் கண்ணு குட்டியில, என் செல்ல குட்டியில, ப்ளீஸ் தங்கம் அழுவாத இதழ். நீ அழுதாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் இதழ், அழுகாத. கடவுளே, நான் பிறந்ததுல இருந்து எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற? எனக்கு அடுக்கி அடுக்கி காசு பணத்தை கொடுக்க தெரிஞ்ச உனக்கு கொஞ்சம் கூட எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு தோணலையா? சின்ன வயசுலயே அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அனாதையா வளர்ந்தேன். ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணேன். அந்த பொண்ணும் டைவர்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டான். இந்த குழந்தைய என் கையில கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு கூடயாவது கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன். இப்ப அவங்க வீட்லயும் என்னை ஏத்துப்பாங்களான்னு தெரியல. இப்ப நானும் என் குழந்தையும் அனாதையா நிக்கிறோம். ப்ளீஸ் கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அப்பா அப்பா இதழ் குட்டி, அப்பா கிட்ட சோச்சி சாப்பிடுவேன். அப்பா அழக்கூடாது. செல்வம